Taste the Daily. இந்து சமய மற்றும் அறநிலைய கொடைகள் திருத்த சட்டத்திற்கு ஆரம்ப நிலையிலேயே அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தது. 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை கொடைகள் திருத்த சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி, திருக்கோயில் நிதியை கோயில் சார்ந்த பக்தர்கள் நலனுக்கே பயன்படுத்த வேண்டும் என்றும், கோயில் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கோயில் நிதியை துறை செயலாளர்கள் செலவிடுவதற்கே கட்டுப்பாடுகள் இருக்கும் பொழுது கோயில் நிதியை அறங்காவலர்கள் செலவு செய்யும் வகையில் அதிகாரம் வழங்குவது ஏன் என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். விழுப்புரத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கழக அலுவலக வளாகத்தில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய முன்னாள் அமைச்சர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திரளான கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் திமுக, விசிக, தேமுதிக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்ட கோலியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு ஏற்பாட்டில் திமுக, விசிக, தேமுதிக கட்சிகளிலிருந்து பலர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திமுக பில்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் சித்தரசன் தலைமையில் திமுக, தேமுதிக, விசிக கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்கள் அனைத்து தரப்பினரையும் அதிமுக நோக்கி இழுத்து வருகின்றன என கூறி புதியவர்களை வாழ்த்தி கட்சியின் வெற்றிக்காக உறுதியாக செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார். அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி விழுப்புரத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சி நகர செயலாளர்கள் பசுபதி மற்றும் ராமதாஸ், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராதிகா, நகர்மன்ற உறுப்பினர்கள் கோதண்டராமன், ஆவின் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் அடிப்படை தேவைகளை செய்து தராமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் செய்வதாக குற்றம் சாட்டிய அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக கூறி நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினார். விழுப்புரம் நகர் பகுதிகளில் சாலைகளில் திரியும் கால்நடைகள், திருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும், வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் கழிவுநீர் அடைத்து நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும், சாலைகளில் மழைநீர் தேங்காத வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து பல முறை கூறியும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது நடைபெற்ற நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் சேகர் தான் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் என்பதால் நகர்மன்ற தலைவர் தொடர்ந்து புறக்கணிப்பதாகவும், இதனால் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் கூறி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். வாடகை குப்பை எல்லாமே இப்போ ஓல்டு செஞ்சி ரோட்டில் வந்து கொட்டுறாங்கன்னு என் பகுதியில் இருக்கிற சூப்பர்வைசர் ரிமூவ் பண்ணுறாங்க. மற்ற வார்டுலேருந்து வந்த சூப்பர்வைசர் ரிமூவ் பண்ணலை. பல முறை சொல்லி அவங்ககிட்ட நான் கேட்குறப்போ கோரிக்கை வைக்கிறேன். அவங்க ஏந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சேர்மேனே ஏந்து அதை தடை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ எங்கள் கோரிக்கையை வந்து ஏற்க வந்து எங்களை பேச விடாமல் தடுக்கிறாங்க. கோரிக்கையை வெளியே சொல்லணுன்னா அவங்க அரசாங்கத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அதனால் வந்து எங்களை வந்து பேச விடாமல் தடுக்கிறாங்க. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணியில் மாவட்ட மாணவரணி சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ஜெயசேகர் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி பங்கேற்று பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இனிப்பு வழங்கியதுடன் நலிவடைந்த தாய்மார்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு சேலைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பி.ஏ. விநாயகம் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து டூபி புரத்தில் கழக வர்த்தக அணி அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் PTR ராஜகோபால் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகை தெற்கு பகுதியில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் கழகத்தின் 54வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை VN ரவி அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கினார். 138வது மேற்கு வட்ட கழக செயலாளர் எம்ஜிஆர் நகர் குட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தட்டாக்குட்டை கிராமத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஒன்றிய கழக செயலாளர் SLS வனராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் ராமு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அண்ணா வழி திராவிடம் இணைய இதழை கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் தவறாமல் படித்து அதிமுகவின் புகழுக்கு மென்மேலும் வலு சேர்க்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களால் மக்களுக்காக இயங்கும் ஒப்பற்ற இயக்கமாம் அதிமுகவின் துவக்க விழாவையொட்டி அண்ணாவழி திராவிடம் இணைய இதழின் அச்சுப்பிரதியை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை ஆகிய உயரிய விஷயங்களால் கட்டி எழுப்பப்பட்ட திராவிட கொள்கையை செயல் வடிவமாக்கி நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த இயக்கம் அதிமுக என புரட்சி தமிழர் குறிப்பிட்டுள்ளார். நாம் உயர்த்தி பிடித்த உன்னத கொள்கையாம் திராவிடத்தை தன் குடும்ப நலனை காக்கும் கவசமாக மாற்றிவிட்டது திமுக குடும்பம் என புரட்சி தமிழர் சாடியுள்ளார். மேலும் தீய சக்தி திமுகவின் தந்திரங்களை, சூதுகளை தோலுரித்து உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் என்ற வரலாற்று பறைசாற்றும் வகையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தொகுத்துள்ள மாதம் இருமுறை வரும் இணைய இதழை கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் தவறாமல் படித்து தங்களுக்காக எப்போதும் உழைக்கும் இயக்கமான அதிமுகவின் புகழுக்கு மென்மேலும் வலு சேர்க்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.